இப்போ உன் மனநிலைமையை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆகாஷ். அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நினைச்ச வாழ்க்கை எல்லாருக்குமே அமையறது இல்லை. எத்தனையோ பேருக்கு கிடைச்ச வாழ்க்கை பெட்டரா அமைஞ்சிருக்கு. உனக்கும் அப்படி ஒரு பெட்டரான வாழ்க்கை அமைய போகுதுன்னு இந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கோ ஆகாஷ். யாரா இருக்கும்? இதை யார்கிட்ட கேக்குறது? எஸ் மேக்னா, கொஞ்சம் என் கேபின் வரைக்கும் வந்துட்டு போங்க. ஓகே மேடம், வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா. சொல்லுங்க மேம். இப்போ 2 பேர் வந்துட்டு போனாங்களே, அவங்க யாரு? அது ஆகாஷும் தாராவும். இப்படி மொட்டையா அவங்க பேர் சொன்னா எப்படி? அவங்க யாரு, எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டாள் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன். ஆண்டாள் மேடம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆண்டாள் அம்மாவோட பேரன் தான் இந்த ஆகாஷ். ஓ, அப்படியா? அந்த தாராவும் சாதாரண பொண்ணு கிடையாது. அவளோட அப்பா மிஸ்டர் விஸ்வநாத் சிட்டிலேயே பெரிய பிசினஸ்மேன். நான் அவரை பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன். தாராக்கும் ஆகாஷுக்கும் தான் வர புதன்கிழமை என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது விஷயமா தான் தென்றலையும் சித்தியும் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம தென்றலுக்கும் சித்துக்கும் இவ்ளோ பெரிய ஆளுங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல மேடம், அதையும் தாண்டி வேற ஒரு பெரிய கதையே இருக்கு. புரியல. கதைனா என்ன கதை? என்ன மேடம், இங்க ஜாயின் பண்ண அன்னைக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறதா சொன்னீங்க. அப்புறம் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? அன்னைக்கு எஃப்எம்ல நடந்த விஷயத்தை தான் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். மத்தபடி இங்க ஒர்க் பண்றவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஓ, அத சொன்னீங்களா? சரி, ஏதோ கதைன்னு சொன்னீங்களே, அது என்ன கதைன்னு சொல்லுங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் மேரேஜ் நடக்கிறதா இருந்துச்சு மேடம். நிஜமாவா? எப்படி? ஏதாச்சும் லவ்வா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜா? அது ஒரு பிரச்சனையால நடக்காம போயிடுச்சு. நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மேக்னா. ஆகாஷ் லெவல் என்ன, தென்றல் லெவல் என்ன? அவங்கக்குள்ள மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்றதையே என்னால நம்பவே முடியல. அதுவும் இல்லாம அந்த மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றீங்க. எதனால, எப்படின்னு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? ஆண்டாள் மேடம் இருக்காங்கல்ல, ஓ, இவ்ளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கா? ஆமா மேடம். பரவாயில்ல, தென்றல் ரொம்ப சுயமரியாதையான ஒரு பொண்ணுதான். கரெக்டா சொன்னீங்க மேடம். சுயமரியாதை, தன்மானம், இதுல எல்லாம் தென்றல் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் ஆகாஷ் தென்றல் கிட்ட எத்தனையோ முறை சாரி கேட்டு திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு அப்ரோச் பண்ணாரு. ஆனா தென்றல் கட் அண்ட் ரைட்டா முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்படியா சொன்னாங்க? இப்ப கூட ஆகாஷ் அவங்க பாட்டியோட நிர்பந்தத்துக்காக தான் தாராவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு. மத்தபடி இன்னும் அவர் மனசுல தென்றல் தான் இருக்கா. அந்த தென்றலுக்கு இவ்ளோ டிமாண்டா?
சரி மேக்னா, நீங்க போய் உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேடம். எஸ், தென்றல் கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. நான் இப்போ உடனே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். டேக் யூ சீட். இட்ஸ் ஓகே மேம், சொல்லுங்க. இப்பதான் உங்க பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவ்ளோ பெரிய கோடீஸ்வரர் ஆகாஷையும் அவாய்ட் பண்ணிட்டீங்களாமே. தென்றல், தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் பொதுவா எல்லா மனுஷங்களுக்கும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் மூலமா நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்கிறப்போ தன்மானத்தை நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆகாஷ் இன்னும் உங்க நினைப்பாவே தான் இருக்காராம். இப்ப கூட நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர் அந்த தாராவை அவாய்ட் பண்ணிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்காரு போல. அப்புறம் ஏன் தென்றல் நீங்க இன்னும் ஆகாஷை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை பணக்கார வீட்டு பையன் ஆகாஷை விட மிடில் கிளாஸ் வீட்டு சித்து மாதிரி பசங்க தான் உங்க கைக்கு அடக்கமா இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? மேம், அன்னெசரியா நீங்க என் பர்சனல் விஷயத்துல இன்வால்வ் ஆகிறத நான் விரும்பல. சாரி. ஜஸ்ட் மிஸ். சித்து யாருன்னு பாரு, பெல் அடிக்கிறாங்க பாரு. டேய், போய் பாரு. ஏண்டா நான் போய் கதவை திறப்பேன், நீ காண திருடி வச்சுக்குவ. அதுக்கு தானே போக சொல்றேன். முடியாது, நான் சின்சியரா விளையாடிக்கிட்டு இருக்கேன். நானும் சின்சியரா தான் விளையாடிட்டு இருக்கேன். அப்ப விளையாடு. டேய், பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, யாருன்னு பாருங்க. மா, கேம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குமா, நீங்களே போய் பாருங்க. ஆமா ஆமா, நீங்களே போய் பாருங்க.
எருமை. அப்பா ஐயோ. காலிங் பெல் அடிக்குதுல, கதவை திறக்க மாட்டியா? எப்ப பாரு ஞாயிற்றுக்கிழமை 2 பேருக்கு ஒரே விளையாட்டு தான். அம்மா நானும் அதுதான் கேக்குறேன். பெல் அடிக்குதுல, நீங்க போய் திறந்தா என்ன? ஐயோ. குரங்கு, மலை குரங்கு. காட்டுல கிடக்க வேண்டியதுனா வீட்டுல வச்சா இப்படிதான். அது கரண்டிலே அடிப்பேன். மச்சா, அந்த இடம் சகுனம் சரியில்லை. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சைக்கிளை தள்ளு. ஹாய் ஆண்டி. சிவானி வா. இப்ப எதுக்கு வந்திருக்கு? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. சரி உள்ள வா. ஹாய் சித்து. ஹாய். ஹாய். வாங்க வாங்க. வாங்க மேடம். உட்காருமா. சரி ஆண்டி. ஏய் சித்து, என்ன நான் திடீர்னு ஏங்க வந்திருக்கேன்னு உனக்கு புரியலையா? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஃப்ரீயா இருக்கும்போது லஞ்சுக்கு வரேன்னு. அதான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். ஓ, நல்ல சர்ப்ரைஸ். சித்து, இன்னைக்கு என்னோட லஞ்ச் உங்க கூட தான். ஹாப்பியா? சந்தோஷம்தான். ஹாப்பி ஹாப்பி. என்ன சித்து, நான் இங்க வந்தது உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? எனக்கும் ஹாப்பி தாங்க. இருமா, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆண்டி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிம்மா, நான் 10 நிமிஷத்துல லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். உனக்கு என்னமா பிடிக்கும்? மட்டன் பிரியாணி. ஓ, நல்லதா போச்சு. நான் ஏற்கனவே மட்டன் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப ரெடி பண்ணிடுறேன். நீ இவங்க கூட பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன். ஆண்டி இந்தாங்க. சரிம்மா. சாரிமா. அம்மா, அத நீங்க என்கிட்ட சொல்லணும். கிச்சனுக்கு வாங்க சொல்றேன். வேணாமா, வாட்ஸ்அப்லயே சொல்லிருங்க. சரி. ஏய், கேரமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். விளையாடலாமா? என்ன சித்து? இல்ல, அது நீங்க இவன் கூட விளையாடுங்க. ஏன் கூட விளையாட மாட்டீங்களா? நீ கேரம் விளையாடுறத பார்த்து பெரிய சாம்பியனா இருப்பேன்னு நினைச்ச. என் கூட விளையாடுறதுக்கு பயமா? சித்து, மேடம், நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா கேரம்ல நீங்க பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க போல இருக்கே. அது தில்லாலங்கடினா தெரியும் தெரியும். கேரம்ல நீங்க என்ன பெரிய அப்பா டக்கரான்னு கேக்குறீங்க. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பா டக்கர் யாரு, தில்லாலங்கடி யாருன்னு அப்புறம் தெரியும். ஸ்டார்ட்டுங்க. அதாடா அதாடா அதாடா. வாவ், ஓ, இதுக்கு தானா? ஐயோ,
இந்த நேரத்துல தென்றல் எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியலையே. நான் அட்டன் பண்ணி பேசும்போது இந்த சிவானியோட குரல் கேட்டுச்சுன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்களே. ஏற்கனவே சிவானி நம்ம கூட பழகுறது சுத்தமா உங்களுக்கு பிடிக்கல. இப்ப என்ன பண்றது? ஹே, என்ன சித்து தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? யார் போன்ல? அட்டன் பண்ணி பேசுங்க. இல்ல, இங்க சிக்னல் சரியா கிடைக்காது. நான் வெளியில போய் பேசிட்டு வரேன். ம். சரி, நீங்க விளையாடுங்க. அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது? ஹலோ. ஹலோ சித்து. நான் உனக்காக பால் கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். உனக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல? அதான் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னது, வீட்டுக்கு வரீங்களா? ஆமா, அதுக்கே இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல, இப்போ நீங்க வீட்டுக்கு வர வேண்டாங்க. ஏன்? அது வந்து நான் இப்போ வீட்டுக்கு வெளியில இருக்கேன். பாவி, இதான் அந்த வீட்டுக்கு வெளியே வாடா. வெளியிலயா? வெளியிலனா எங்க இருக்க? அது நான் வந்து நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். ஏய், ரொம்ப தூரம்னா எங்க? அந்த இடத்துக்கு பேர் இல்லையா? இல்லங்க, பேரு அது வந்து அந்த இடம் செங்கல்பட்டு. அடியாத்தி, செங்கல்பட்டா? அங்க எதுக்கு போன? ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு. அவனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதுக்காக தான். அப்படியா? சரி, நீ எப்ப வருவேன்னு சொல்லு. நான் வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம். இல்ல இல்ல, லேட் நைட் ஆயிடுங்க. அப்படியா? அவ்வளோ நேரம் ஆயிடுமா? ஆமா. ஏங்க, நீங்க முன்னாடியே பார்க்க வர்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீட்லயே இருந்திருப்பேன்லங்க. ஓஹோ, சாரிங்க. சரி, பரவாயில்ல, விடு. நான் உனக்கு இன்னொரு நாள் பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி, பாய். இதுக்கப்புறம் தான் நம்ம கேரம் ஆட்டத்தை ஆட போறோம். வந்துட்டேன். அடே சித்து, ஏன் கெட்டியும் சித்து வேலையை காட்டுறியா? நான் அப்பவே நினைச்சேன்டா, நீ இதுக்குதான் போன் எடுத்துக்கிட்டு வெளியே வரேன்னு. தெண்டல் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு நினைச்சு சந்தோஷப்படுறியா? அவனை இருடி, உன்னை எப்படி அவன்கிட்ட மறுபடியும் கோத்து விடுறன்னு மட்டும் பாரு.